இந்த பூமிக்கு வருவதற்கான ஒரே ஒரு நோக்கம், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்த நிமித்தமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக வந்தாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும், சமாதானம் இல்லாத மனிதனோட வாழ்க்கையிலையும், நிம்மதி இல்லாத மனிதனோட வாழ்க்கையிலும், விடுதலை இல்லாத மனிதனோட வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார். அவர் நிரந்தரமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுகளை சுமந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வேதனைகளை சுமந்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அடிகளையும் அவமானங்களையும் சகித்துக் கொண்டாருங்க. எதுக்கு தெரியுமா? மனிதனோட வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமா இருப்பதற்காக. மனித வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், இவன் வாழ்க்கையில நிம்மதி, இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகளை கூட சுமந்து கொண்டாருங்க. இயேசு கிறிஸ்து சகித்த பாடுகள் பார்த்தீங்கன்னா